அண்மைச் செய்தி சென்னை மெரினா கடற்கரையில் கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மெரினா கடற்கரை பகுதியில் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர், சென்னை காவல் ஆணையர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த ஆய்வில் கலந்து கொண்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். குணசுந்தரி, இது பற்றிய விவரம். வணக்கம் உமா. சென்னை மெரினா கடற்கரையில் கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள், மாநகராட்சி ஆணையர், சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறையினர் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆய்வில் நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா ஆகிய இருவரும் இந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது முதல் கட்டமாக கடைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வரைபடங்களை இரு நீதிபதிகளும் ஆய்வு செய்தார்கள். அப்போது ஆய்வு மேற்கொண்ட பொழுது அவர்கள் சொன்னது என்னவென்றால், குறிப்பாக இது போன்ற கடைகள் இவ்வளவு நெருக்கமாக இருக்கும் பொழுது எப்படி மக்கள் பயன்பாட்டிற்கு அது எளிதாக இருக்கும், அவர்களுக்கு சுவாச பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் இன்று அவர் குறிப்பாக கடைகளை ஆய்வு செய்வதற்காக மட்டுமே வந்திருந்தார். ஆனால் தற்பொழுது பல்வேறு மெரினா கடற்கரையில் இருக்கும் பல்வேறு பயன்பாட்டு ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தற்பொழுது மெரினா கடற்கரையில் இருக்கும் நீச்சல் குளம், அதே போன்று தற்பொழுது ப்ளூ பிளாக் இன்டர்நேஷனல் அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த பணியினையும் நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். குறிப்பாக ப்ளூ பிளாக் பணியினை ஆய்வு மேற்கொண்ட நீதிபதிகள் கூறியது என்னவென்றால், இந்த ப்ளூ பிளாக் இன்டர்நேஷனல் எனும் நிறுவனம் நீலக்குடி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக இதனை ஆய்வு செய்து அவர்கள் இந்த ஆய்வில் எந்த பிரச்சனையும் இல்லை என சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். ஆய்வின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்றால் மாநில அரசு நீலக்கொடி என்ற பெயரை பயன்படுத்த முடியாது என்று தற்பொழுது மெரினா கடற்கரையிலேயே ஆய்வை மேற்கொண்ட நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது மீண்டும் இங்கிருக்கும் பல்வேறு பகுதிகளில் ஆய்வினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.